கதவை திறங்கம்மா. அந்த கடவுள் ஏன் இப்படி என் பிரீத்தாவை சோதிக்கிறாரு? அந்த கடவுளுக்கு மனசு இல்லையா? ஒரு அம்மாவுக்கு போய் அந்த கடவுள் ஏன் இப்படி சோதனைய கொடுக்கறாரு? நான் உங்ககிட்ட இது வரைக்கும் என்னைக்குமே குறைப்பட்டதில்ல. எனக்கு எவ்வளவோ சோதனையை கொடுத்திருக்கீங்க. என் வாழ்க்கையில நிறைய ஏற்ற இறக்கங்களை பார்த்துட்டேன். ஆனா நான் எதுவுமே சொல்லல. எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே பொறுத்துக்கிட்டேன். உங்க சோதனையெல்லாம் தாங்கிக்கிட்டேன். நீங்க எனக்கு அதிகமா துக்கத்தை கொடுத்திருக்கீங்க. ஆனா அதெல்லாம் நான் நல்லாவே தாங்கிக்கிட்டேன். என் குழந்தைங்களை சின்ன வயசுலயே என்கிட்ட இருந்து பறிச்சிட்டீங்க. அவங்க கிட்ட இருந்து என்ன விலக்கி வச்சிட்டீங்க. நான் அப்ப கூட எதுவும் சொல்லல. கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். பிரீத்தாவையும் ஸ்ருதியையும் வளர்க்கிற அம்மாவா நான் இருந்தும் நீங்க எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கல. நான் அப்பவும் எதுவும் சொல்லல. அமைதியா இருந்தேன். எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தது. ஆனா அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு எதுவுமே பேசாம இருந்தேன். எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டீங்க. அப்பா கூட நான் எதுவுமே சொல்லல. போதும்பா. இனிமே என்னால பொறுத்துக்க முடியாது. என் பொண்ணோட வாழ்க்கையில ஏற்படுத்திருக்கிற இந்த புயல் இருக்கு. இதுக்கு நீங்க ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். இதை என்னால தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா என் மனசுல தாங்கிக்கிற தைரியமே இல்ல. இதுக்கப்புறமும் ஏற்படுற சோதனையை என்னால தாங்கிக்க முடியாது. கடவுளா நீங்க ஏதாவது அந்த பொண்ணுக்கு செய்யுங்க. என்னோட பிரீத்தாவை நீங்க இப்படியெல்லாம் சோதிக்க கூடாது. அவதான் நிரூபிச்சிட்டாளே. நீங்க கொடுத்த வேதனையெல்லாம் அவ தாண்டி வந்துட்டால. போதும். அவ வாழ்க்கையில ஏற்பட்ட இந்த ஒரு உறவை அவ உண்மையிலேயே ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கா. அத உயிராவ நினைச்சுக்கிட்டு இருக்கா. அந்த உறவை அந்த உண்மைய அந்த நம்பிக்கைய அவகிட்ட இருந்து பறிச்சிடாதீங்க. அவளுடைய எல்லா சந்தோஷத்தையும் அவளுக்கு திருப்பி கொடுத்துருங்க. அவளுக்கு எந்த குறையும் ஏற்படாம அவளை நீங்க தான் பாத்துக்கணும். அவ சந்தோஷமா இருக்கிறதுக்கு உரிமை இருக்குல்ல. தயவு செஞ்சு அவளுடைய உரிமையை அவகிட்ட இருந்து பறிக்காதீங்க. என்னோட குழந்தைய இந்த மாதிரி சோதிக்காதீங்க. பிரீதா, பிரீதா,
பிரீதா ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏன் பேச மாட்டேங்கிற? இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க? அட்லீஸ்ட் டாக் டு மீ. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு கரண். எனக்கு தான் கஷ்டமா இருக்கு பிரீதா. ஏன்னா நீ என்கிட்ட பேச மாட்டேங்கிற. நான் என்ன பேசணும்? நான் உன்கிட்ட என்ன சொல்றது? நான் உன் மேல ஒன்னும் கோவமா இல்ல. ஏன்னா நான் என் மேல கோவமா இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. என் மனசு ஏன் இப்படி உடைஞ்சு போகுது? என் மண்டைக்குள்ள ஏன் இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு? உன்னோட பாஸ்ட்ல என்னமோ நடந்திருக்கு, ஆனா அது உனக்கு கூட தெரியாது. அண்ட் இதெல்லாம் நான் உன்னோட லைஃப்க்கு வர்றதுக்கு முன்னாடி நடந்த விஷயம். இருந்தாலும் இதை யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இப்படி ஒரு நார்மல் மனுஷி மாதிரி எதுக்கு பிஹேவ் பண்ணணும்? இந்த இமோஷன்ஸ் உன்கிட்ட காட்ட முடியாததால தான் நான் வேற ரூமுக்கு வந்தேன். நீ என் மேல கோவமா இருக்கேன்னு நான் நினைச்சேன். எனக்கு உண்மையிலேயே எதுவும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஆனா எனக்கு எதுவுமே தெரியாது. ஐ நோ. அதோட இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அது உன்னோட பாஸ்ட்ல நடந்தப்போ நான் உன்னோட லைஃப்ல இல்லவே இல்ல. ஒருவேளை நான் இருக்கும்போது அப்படி நடந்திருந்தா நான் உன் மேல ரொம்பவே கோவப்பட்டிருப்பேன். எனக்கு கோவப்பட முழு உரிமை இருந்திருக்கும். எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சு. உனக்கும் சோனாக்ஷிக்கும் நடுவுல அப்படி ஒண்ணு நடந்திருக்கு. சோ உன் மனசுல அவ மேல நிறைய பரிதாபமும் இல்ல அக்கறையும் இல்ல. லிசன் டு மீ. ஜஸ்ட் லுக் அட் மீ. என்னை பொறுத்த வரைக்கும் என் உலகம் நீ மட்டும்தான். உன் இடத்தை யாராலையும் பிடிக்க முடியாது. நெவர். அது என்னைக்கும் நடக்காது. நீ இருந்தா நான் இருப்பேன். எல்லாருக்கிட்டையும் ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருந்த என்ன ஒரு ரெஸ்பான்சிபிள் ஹஸ்பண்டா மாத்திருக்க. ஐ எம் சோ லக்கி. ஐ நோ கரண், ஐ நோ. நான் ஏன் இப்படி ரொம்ப ஸ்டூப்பிடா பிஹேவ் பண்றேனே தெரியல. எனக்கும் நீ தான் எல்லாமே கரண். என்னோட சின்ன சின்ன சந்தோஷங்கள் உன்னை தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. என்னோட மொத்த வேர்ல்டும் நீ தான். அதான் உன்னோட விஷயத்துல நான் ரொம்ப பொசசிவா இருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லாருமே என்ன ரொம்ப மகான்னு நினைக்கிறாங்க. நான் ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப நல்ல மருமக, வைஃப். ஆனா நான் நார்மலான ஒரு பொண்ணு தான். எனக்குள்ள இருக்கிற இதயம் நார்மலான பொண்ணுக்கு இருக்கிற இதயம் தான். என்ன கேட்டா நீ ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் ஐ அம் தி லக்கி ஒன். ஏன்னா நீ எனக்கு கிடைச்சிருக்க. என்னை எந்த அளவுக்கு நீ மாத்திருக்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். கேர்ள்ஸ் கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருந்த என்ன ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு ஹஸ்பண்டா மாத்தணும் நீ. So you are special. சரி, நீ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. நீ இப்படி எல்லாம் பேசுறத கேட்கும்போது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. ஏன்னா நீ என்னோட புருஷன். ஆனா நான் தான் ரொம்ப லக்கி. ஏன்னா எனக்கு நீ கிடைச்சிருக்க. And I promise, நான் வாழ்நாள் பூரா உன் கூடவே தான் இருப்பேன். இன்னொரு விஷயம் சொல்றேன். முடிஞ்சா இன்னைக்கு என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாத்தையுமே மறந்துறேன். நம்ம ராத்திரி கெஸ்ட் ரூம்ல தூங்கிட்டோம். எழுந்திரி, நம்ம வெளியே போலாம்.
இல்லனா எல்லாரும் ரொம்ப கவலைப்படுவாங்க. வா. நீ எல்லார பத்தியும் ஏன் இவ்வளோ யோசிக்கிற? ஏன்னா நான் எல்லாரையுமே நேசிக்கிறேன். நீ ஏமா கவலைப்படுற? அத்தை, எனக்கு என்னமோ சரியாவே படல. ரொம்ப விசித்திரமா இருக்கு. அதாவது சோனாக்ஷி கல்யாணத்துல என்னெல்லாம் நடந்துச்சோ அதுக்கு பிறகு கரண் பிரீதாவோட உறவு முறிஞ்சு போயிடாதுல அத்தை? அவங்களுக்குள்ள எல்லாம் நல்லா தானே இருக்கும். தெரியலம்மா. சரியா இருக்குமா இருக்காதான்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம் இருக்கு. ராத்திரி நான் ஒரு விஷயத்த யோசிச்சேன். ஆனா அது நடக்கல. அதனால எனக்கு அவ்வளோ டென்ஷன்லாம் இல்ல. அத்தை, நீங்க எந்த விஷயமா? நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நான் ஏன் பயந்தேன்னா, ஒருவேளை சோனா விஷயம் சரளாக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவ இங்க வந்துருவா. அதோட அவ மட்டும் இங்க வந்தா அவ என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவ சொல்றதுல தப்பே இல்ல. அவ இப்ப பண்றது கரெக்ட் தான். அத்தை, எனக்கு பிரீதாவை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு. அவ ஏடா கூடமா எதையும் பண்ணிடக்கூடாதுன்னு நினைச்சேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, வீட்டை விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைச்சேன். அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். பிரீதா அந்த மாதிரி எதுவும் செய்யல. அத்தை, பிரீதா நம்ம எல்லார் மேலயும் நிஜமாவே ரொம்ப அன்பு வச்சிருக்கா. நம்ம எல்லாரையும் அவ சொந்தமா நினைக்கிறா. அதனால யாரையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு அவ நம்மள விட்டுட்டு போகல. அது மட்டும் இல்லாம ஒருவேளை நம்ம வீட்ல யாராவது தப்பு பண்ணாலும் கூட பிரீதா அவ அம்மா கிட்ட எதை பத்தியும் சொல்றதே இல்ல. அண்ணி, அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. பிரீதா ரொம்பவே புத்திசாலியான பொண்ணு. அவ எல்லாத்தையும் பாத்துப்பா. நடந்த விஷயத்துல கரண் மேல எந்த தப்பும் இல்லைன்றது அவளுக்கு நல்லாவே தெரியும் அண்ணி. சோ அப்படி எதுவுமே நடக்காது. நீங்க உங்க ஹெல்த்த மட்டும் கவனிங்க அண்ணி. இன்னும் அந்த சரளா ஏன் இங்க வரல? இதுக்கு முன்னாடி அவ இங்க வரும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப கோவம் வரும். ஆனா எனக்கு நான் டெஸ்பரேட்லி அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஹோப் அவ ஃபிட் அண்ட் ஃபைனா இருக்கணும். அவ ஓட ஓடி இங்க வரணும். இந்த லூத்ராஸ் தலையில இடியா வந்து வேணும். நீ என்ன இப்போ ரொம்ப ஓவரா சிரிச்சிட்டு இருக்க? அப்படி எந்த சந்தோஷத்தை என்கிட்ட மறைச்சிக்கிட்டு இருக்க? ம், சந்தோஷமான விஷயம் தான் பேபி. நான் சரளா கிட்ட நேத்து நடந்த மொத்த கதையுமே சொல்லிட்டேன். என்ன சொல்ற? அவ இப்ப இங்க வருவா. இங்க வந்து லூத்ராஸ ஒரு வழி பண்ணுவா. குட் மார்னிங். குட் மார்னிங். அட ஷர்லி, நீயா? ஆமா பாட்டி, நான் தான். என்னாச்சு? உனக்கு உடம்பெல்லாம் நல்லா இருக்குல்ல? நான் நல்லா தானே இருக்கேன். நீங்க ஏன் இப்படி கேக்குறீங்க? இந்த வீட்ல முதல்ல பிரீதா தான் எழுந்திருச்சு கீழே வருவா. ஆனா இன்னைக்கு நீ வந்துட்ட, அதான் கேட்டேன். சும்மா இருங்க பாட்டி, யூ சோ ஃபன்னி. அடடா பிரீதா, இந்த பிருத்வியோட பிரீதா. பாவம் பிரீதா, எவ்வளவு சோகமா இருக்காங்க. சோகம் இல்லாமையா இருக்கும்? இவங்க மண்டைக்குள்ள டிவோர்ஸ் பிளானிங் ஓடிக்கிட்டு இருக்குமே. என்னடா இது? பிரீதா தினமும் கிளம்புற மாதிரி கிளம்பி வந்து நார்மலா பிஹேவ் பண்றா. அவ ரூமை விட்டே வர மாட்டான்னு நினைச்சேன். அப்படியே வந்தாலும் நேரா அவ வீட்டுக்கு போயிடுவான்னு நினைச்சேன். ஆனா பிரீதா இங்கதான் இருக்கா. பரவாயில்ல, பிரீதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போக அவளுடைய அம்மா இங்க வந்துட்டு இருக்காங்கல்ல. அந்த சரளா இங்க வந்ததும் பிரீதாவுடைய கைய பிடிச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு இழுத்துட்டு போயிடுவா. ஆனா இன்னும் சரளா ஏன் இங்க வரல? ஒருவேளை அவ பொண்ணு மேல இருந்த அன்பு போயிடுச்சா என்ன? இல்லனா விஷம் குடிச்சு செத்து போயிட்டாலாம் தெரியலையே. பிரீதா,
நீ ஓகே தானே? ஆ தேங்க்யூ. என்ன இது? முதல் முறையா எனக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க 2 பேருக்கு நடுவில் அப்படி என்னதான் நடக்குது? நான் என்னமோ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க கூட மாட்டாங்கன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா சாதாரணமா இவங்க 2 பேரும் பாத்துக்கிறாங்களே. நல்லா இருப்பா. சரளா, வாங்க எங்களோட உட்காந்து டீ குடிங்க. கண்டிப்பா குடிக்கிறேன். ஆனா நீங்க அனுமதி கொடுத்தா நான் இப்போ பிரீத்தாவோட தனியா பேசணும்னு நினைக்கிறேன். ஆ கண்டிப்பா வா. நேத்து உங்க 2 பேரோட வாழ்க்கையிலயும் எவ்வளவு பெரிய புயல் வீசிச்சுன்னு எனக்கு தெரியும். அதுக்கு முதல்ல நான் என் பொண்ணுகிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசுறேன். நான் பேசவா? வாமா. ஸ்ருதி, நம்மளும் கரண் வீட்டுக்கு போகணும்னு உனக்கு தோணல? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நம்ம எங்கேயும் போக வேண்டாம், நம்ம எங்கே இருக்கலாம். அம்மா மட்டும் கரண் மாமா வீட்டுல நம்மள பார்த்தாங்கன்னா எல்லாரும் முன்னாடியும் நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. நேத்து ராத்திரி அவங்க கிட்ட போய் சொன்னதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஐ மீன், அம்மாக்கு என் மேல கோவம் வர மாதிரி 4-5 நாளைக்கு நான் எதுவும் செய்யாம இருக்கேன். ஐயோ, அதை நினைச்சுதான் நானும் ரொம்ப கவலைப்படுறேன். அவங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா தப்பா எதுவும் செஞ்சிடக்கூடாதுல்ல? கோவத்துல தப்பு எதுவும் செய்யக்கூடாதா? என்னால கேரண்டியா சொல்ல முடியும், கோவத்துல அம்மா கண்டிப்பா ஏதாவது தப்பா தான் செய்வாங்க. ஐயோ, அவங்க என்னோட அம்மா. சிங்கம் தெரியும்ல, சிங்கம். உங்களுக்கு தான் தெரியும்ல, அம்மாக்கு மட்டும் கோவம் வந்ததுன்னா அவங்களோட கோவம் அப்படியே புயல் மாதிரி வீசும். அங்க என்ன பண்ண போறாங்களோ தெரியல. சரி, நீ என்ன நினைக்கிற? நாம என்ன பண்ணலாம்? நாம எதுவும் செய்ய வேண்டாம், நம்ம பொறுமையா வெயிட் பண்ணலாம். ஒருவேளை அம்மாவே நம்மள கூப்பிட்டா நம்ம 2 பேரையும் அப்பதானே அதாவது பண்ணலாம். ஒருவேளை நம்ம 2 பேரையும் கூட்டிட்டு போய் அம்மா அக்காவை சந்திச்சாங்கன்னா அப்போ நம்ம ஏதாவது பண்ணலாம். இல்லைன்னா நம்ம பேசாம இருக்கிறதா நல்லது ஜானகி ஆண்டி. அம்மா ரொம்ப புத்திசாலி. ஒருவேளை கோபத்துல ஏதாவது பண்ணா கூட கரெக்டா தான் பண்ணுவாங்க ஜானகி ஆண்டி. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க ப்ளீஸ். நேத்து ராத்திரி நான் உனக்கு ஃபோன் பண்ணி கேட்டேனா இல்லையா? நீ நல்லபடியா தானே இருக்க, எதுவும் பிரச்சனை இல்லைன்னு கேட்டல. அதுக்கு நீயும் அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொன்ன. அம்மா, நான் உங்ககிட்ட சொல்லதான் நினைச்சேன். சொல்லணும்னு நினைச்ச, ஆனா நீ என்கிட்ட சொல்லல. ஏ, பொண்ணுங்க அம்மா கிட்ட எதையுமே மறைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு என்கிட்ட மறைச்ச? ஆனா விஷயத்த நீ சொல்லல, அதோட ஸ்ருதியும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்ட. ஏன் அவகிட்ட அந்த மாதிரி சொன்ன? நான் அவகிட்ட எத்தனையோ தடவை கேட்டேன், ஆனா அந்த பொண்ணு வாயே திறக்கல. உன் மேல அவ அவ்வளவு அன்பு வச்சிருக்கா. அம்மா, நிஜமாவே நான் எதையுமே மறைக்கணும்னு நினைக்கல. ஆனா உண்மையை சொல்லணும்னா எனக்கு நீ மறைக்கணும்னு நினைக்கல, ஆனா இருந்தாலும் மறைச்சிருக்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீயா எதுவும் சொல்லலைன்னா எனக்கு எதுவும் தெரியாத போயிடுமா? உன்னோட நினைப்புதான் என்ன? நீயா இதையும் என்கிட்ட சொல்லாத வரைக்கும் என்னால எதையும் உணர முடியாதா? நான் உன்ன பெத்தவடி. 10 மாசம் என் வயித்துல சுமந்தவ.
நீ எப்போ சந்தோஷமா இருப்ப, உனக்கு எப்போ கஷ்டம்லாம் இருக்கும், நீ எப்போ பொய் சொல்ல வேண்டியது இருக்கும், உண்மையை சொல்ல வேண்டியது இருக்கும், எல்லாமே எனக்கு தெரிஞ்சிரும். நீ எதுவுமே சொல்லலைனா கூட உன்னோட குரலை வச்சு நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவேன். நீ எவ்வளவு கஷ்டத்துல இருக்கங்கிறது எனக்கு தெரிஞ்சிரும். ஆனா நடந்த விஷயம் எதையும் நீ என்கிட்ட சொல்லலைன்னா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிற. இதுக்கு ஏதாவது நீ பதில் வச்சிருக்கியா என்ன? அம்மா, நான் நிஜமாவே உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைக்கல. ஆனா உண்மையை சொல்லணும்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. அங்க என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் என் மனசுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்திருக்கு அத கூட என்னால புரிஞ்சுக்க முடியல. இன்னைக்கு உன்னால முடிவெடுக்க முடியாதுல்ல பிரீதா? ஏன் இந்த மாதிரி இருக்கு? நான் எப்பவுமே உனக்கு சொல்லி புரிய வைக்கிறது இதுதான். ஆனா உனக்காக நீ முடிவெடுக்க ஆரம்பிக்கணும்னு சொல்ற. சரி, உன்னால முடிவெடுக்க முடியலல்ல, ஆனா உனக்கு பதிலா நான் முடிவெடுத்துட்டேன். நான் முடிவு பண்ணிட்டேன். நீ இந்த நிமிஷமே உன்னோட பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு என் கூட நம்ம வீட்டுக்கு வந்துரு.